Hello students, welcome to DKMS tutorial center. இப்போ நான் பார்க்க போகிறது சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.4ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். சம் வந்து ரொம்ப ஈஸி தான்ப்பா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வாட்டர் வந்து 15 km/h த்ரோ எ பைப். ஸோ ஸ்பீடு வந்து 15 km பைப் 15 km/h ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகுது பைப்பில் வந்து வாட்டர். ஸோ இப்போ அந்த பைப்போட டயமீட்டர் வந்து 14 cm கொடுத்துருக்காங்க. நான் இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ டயமீட்டர் 14 cm அப்படின்னா ரேடியஸ் வந்து டயமீட்டரோட பாதி தானே. ஸோ அதனால் 7 cm எழுதிக்கிறோம். இப்போ வந்து வாட்டர் வந்து ஒரு ரெக்டாங்குலர் டேங்க்குள்ளே தண்ணி வந்து விழுது. அந்த டேங்க் வந்து 50 மீட்டர் லாங்குன்னு கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர் வந்து லென்த்து. ஸோ இப்படி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிங்க. ஸோ டேங்க் வந்து இந்த மாதிரி வரைஞ்சோம்னா கியூபாய்டு ஷேப்பில் வரும். ரெக்டாங்குலர் டேங்க்குனா கியூபாய்டு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கியூபாய்டு ஷேப்பில் வரைஞ்சிட்டு, ஸோ லென்த்து வந்து 50 மீட்டர் நீங்கள் நான் எழுதியிருக்கேன். பிரெத்து வந்து 44 மீட்டர், அதாவது ஒய்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒய்டு வந்து 44 மீட்டர் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ஹைட்டு 21 cm இருக்கு இல்லையாப்பா. இப்போ என்ன கொஸ்டின்னா, டைம் விச் லெவல் ஆஃப் வாட்டர் இன் தி டேங்க் வில் ரைஸ் பை 21 cm. அதாவது இந்த டேங்க் வந்து 21 cm ஹைட்டு வர்ற வரையும் வாட்டர் வந்து ஃபில் ஆகணும். ஸோ அப்படி ஃபில் ஆக எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா இங்கே கீழே இருந்து இது வரை 21 cm நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரை நமக்கு வந்து வாட்டர் ஃபில் ஆக எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஹைட்டு இப்போ அதாவது இந்த கியூபாய்டோட லென்த்து இருக்குது, பிரெத்து இருக்குது, ஹைட் வந்து நமக்கு வந்து கொடுக்கலை. ஆனால் 21 cm தான் நம்ம வந்து ஹைட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா 21 cm அளவுள்ள ஹைட்டில் தான் நமக்கு வந்து வாட்டர் ஃபில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்காங்க. அதனால தான் இதை வந்து ஹைட்டாக வந்து எடுத்துக்கணும். ஓகே அப்பா. இப்போ வந்து given diameter of the pipe is equal to 14 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரேடியஸ் வந்து என்னென்னா 7 cm எழுதியிருக்கோம். ஸோ 7 cm வந்து எப்படி எழுதலாம், 7/100 மீட்டர்னு எழுதலாம். அதாவது நான் இங்கே ஏன் கன்வெர்ட் பண்ணுறேன்னா, சென்டிமீட்டர் வந்து இந்த சம்மில் வந்து சென்டிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கிலோமீட்டரில் இருக்குது, இங்கே டயமீட்டர் சென்டிமீட்டரில் இருக்குது, இங்கே லென்த்து பிரெத்தும் மீட்டரில் இருக்குது. ஸோ 3 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் இருக்குது. நம்ம எல்லாமே ஒரே யூனிட்டில் மாற்றினா தான் சம் வந்து கரெக்டாக வரும் ஆன்சர். அதனால தான் நான் எல்லாமே மீட்டராக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ரேடியஸ் டயமீட்டர் வந்து 14 cm, பைப்போட ரேடியஸ் வந்து பாதி தானே இருக்கும். டயமீட்டரோட 7 cm போடுறோம். ஸோ சென்டிமீட்டரை வந்து மீட்டராக மாற்றணும்னா 7/100 போனீங்க. ஸோ 7/100 மீட்டரை நீங்கள் எழுதிடணும். ஓகேப்பா. அப்புறம் அடுத்து என்ன எழுதணும், ஸ்பீட் ஆஃப் தி வாட்டர் இஸ் ஈக்குவல் 15 km/h நீங்கள் எழுதணும். ஸோ ஸ்பீட் ஆஃப் தி வாட்டர் வந்து எழுதிக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் வந்து இங்கே எனக்குள்ள எழுதிக்கிறோம். அடுத்து டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் ஆஃப் வாட்டர் இன் பைப், டிஸ்டன்ஸை எழுதுகிறோம். டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் ஆஃப் வாட்டர் இன் பைப்னா அந்த வாட்டர் வந்து பைப்புக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன, ஸ்பீட் வந்து டைம் நீங்கள் எழுதியிருக்கேன். ஸோ டி ஈக்குவல் ஸ்பீடோட வேல்யூ என்ன, இப்போ 15 km/h. டைம் வந்து நமக்கு தெரியும், இந்த டைம் தான் நம்ம வந்து ஆன்சராக ஆக்சுவலி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இப்படி எழுதிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் ஆஃப் வாட்டர் இன் பைப் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி பைப். இப்போ பைப்போட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பைப்போட ஹைட்டு வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பைப்போட ஹைட்டை எப்படி எழுதலாம்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் ஆஃப் வாட்டர் இன் பைப், அந்த பைப்போட டிஸ்டன்ஸில் தான் வாட்டர் வந்து ட்ராவல் ஆகுது. பைப் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதுன்னா, ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து இந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போனா அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னவா எடுத்துக்கணும், அந்த பைப்போட ஹைட்டாக எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவோ அதுதான் பைப்போட ஹைட்டாக எடுத்துக்கணும். ஓகே அப்போ இப்போ இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணுங்கள். வாட்டர் பைப்புக்குள்ளே வாட்டர் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்க அளவு தான் பைப்போட ஹைட்டு. ஸோ டிஸ்டன்ஸும் ஹைட்டும் ஒன்று தான். ஸோ அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா ஹைட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, 15 km/h இன்ட்டு டைம்னு. ஸோ இதை அப்படியே இங்கே எழுதிடுங்க. ஸோ இந்த கிலோமீட்டரை வந்து இப்போ இங்கே என்ன இருக்குது, கிலோமீட்டரில் இருக்கு இல்லையாப்பா. ஸோ அந்த கிலோமீட்டரை வந்து மீட்டராக மாற்றிக்கணும். ஸோ மீட்டராக மாற்றணும். நான் சொன்னேன்ல முன்னாடியே,
இந்த சம்மில் வந்து எல்லா வேல்யூஸுமே மீட்டரில் இருந்தால் தான் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு. அதனால தான் இந்த கிலோமீட்டரை மீட்டராக மாற்றியிருக்கோம். ஸோ 1 கிலோமீட்டரோட வேல்யூ என்னப்பா 1000 மீட்டர். அப்போனா 15 × 1000 மீட்டர்/ஹவர் × Tன்னு எழுதியிருக்கோம். ஓகே அப்பா, இப்போ 15 × 1000 × Tன்னு இங்கே போட்டிருக்கேன். அதாவது கிலோமீட்டரை மீட்டராக மாற்றிருக்கோம். அதனால தான் 15 × 1000 × Tன்னு போட்டிருக்கோம். ஸோ ஹைட் ஆஃப் த பைப் போட்டு 15 × 1000 × Tன்னு எழுதிக்கோங்க. அப்புறம் லென்த் ஆஃப் தி ரெக்டாங்குலர் டேங்க் இப்போ பைப்போட ஹைட்டு எழுதிட்டோம். பைப்போட ரேடியஸும் இங்கனுக்குள்ள எழுதிட்டோம். இப்போ பைப்போட வேல்யூஸ்லாம் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ ரெக்டாங்குலர் டேங்குக்கு வருவோம். இப்போ ரெக்டாங்குலர் டேங்கோட லென்த் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. 50 மீட்டர் இங்கே வந்து எழுதணும். அப்புறம் இங்கே பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்குலர் டேங்க்குன்னு போட்டு இங்கே பிரெத் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரெத்துனா என்ன வைடு. ஸோ வைடும் பிரெத்தும் ஒன்று தான். ஸோ அந்த 44 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 44 மீட்டர் வந்து இங்கே வந்து எழுதுகிறோம். ஸோ அந்த 44 மீட்டர் வந்து இங்கே வந்து எழுதுகிறோம். இப்போ ஹைட் ஆஃப் தி இப்போ என்ன எழுதுகிறோம், ஹைட் எழுதணும். லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணுமே எழுதணும். ஸோ ஹைட் ஆஃப் தி வாட்டர் இன் டேங்க் ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 21 சென்டிமீட்டர் அளவு ஹைட்டு வந்து 21 சென்டிமீட்டர் அளவு ஹைட்டுக்கு தண்ணி வந்து ஃபுல் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 21 சென்டிமீட்டர் இங்கே போட்டிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்னேன், சென்டிமீட்டராக இருக்கிறதை மீட்டராக மாற்றிடணும். எல்லாமே மீட்டருங்கிற யூனிட்டு தான் கொண்டு வரணும். அப்புறம் 21/100 போட்டு மீட்டருன்னு எழுதிடுங்கப்பா. ஓகேப்பா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த பைப்புனாலும் சரி, இந்த பைப்புனாலும் சரி, சிலிண்டர்னாலும் சரி, எல்லாரோட அளவுமே மீட்டருங்கிற அளவில் தான் இருக்கணும். இப்போ வாங்க ஃபார்முலாவுக்கு வாங்க. இப்போ ஃபார்முலா என்னென்னா, வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் வால்யூம் ஆஃப் தி கியூபாரையும் எழுதுகிறோம். இப்போ இங்கே ஏன் இப்படி எழுதுகிறோம்னா, பைப்பு வந்து எந்த ஃபார்மில் இருக்குது, சிலிண்டர் ஃபார்மில் இருக்குது. இந்த டேங்க் எப்படிப்பா இருக்குது, கியூபாய்டு ஷேப்பில் இருக்கும். அதனால தான் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுன்னு போடுறோம். ஏன் ரெண்டுமே ஈக்குவல்ட்டுன்னு போடுறோம்னா, பைப்பில் எந்த அளவு தண்ணி இருக்கோ அதே அளவு தண்ணி தான் டேங்க்குக்கும் போகுது. ஸோ அதனால் ரெண்டு அளவுமே ஒன்று தான். ஸோ ரெண்டோட வால்யூமே சேமாக தான் இருக்கும். இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்னு போட்டு சிலிண்டரோட ஃபார்முலா என்னப்பா 5r²h. ஸோ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு இருக்குல்லையாப்பா. ஸோ கியூபாய்டோட ஃபார்முலா என்னப்பா, லென்த் × பிரெத் × h. ஸோ இதுதான் ஃபார்முலா, இங்கே எழுதிக்கோங்க. இப்போ 5க்கு பதிலாக 22/7 போட்டுருங்க. 6க்கு பதிலாக என்ன போடணும், நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, ரேடியஸ் = 7/100 மீட்டர்னு. ஸோ 7/100 × 7/100ன்னு போடுங்க, 2 தடவை போடுங்க. ஏன்னா r²னால 6 × 6ன்னு எழுதி 2 டைம்ஸ் எழுதிடுங்க. ஸோ ஹைட் இருக்குல்லையாப்பா. ஸோ ஹைட்டோட வேல்யூ வந்து இங்கே என்ன ஹெச் இருக்கா. ஸோ ஹைட்டோட வேல்யூ என்னப்பா, இங்கே என்னது, இது பைப்புக்குரிய ஹைட்டு தானே. இது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இது வந்து ஹெச்சுங்கிறது என்ன, பைப்புக்குரிய ஹைட்டு தான். ஸோ பைப்புக்குரிய ஹைட் என்னதுப்பா 15 × 1000 × T. ஸோ அதனால தான் நான் 15 × 1000 T இங்கனுக்குள்ளே எழுதியிருக்கோம். அப்புறம் இங்கே என்னப்பா எழுதணும், லென்த் × பிரெத் × h. இது எதோட அளவுப்பா, கியூபாய்டோட லென்த் × பிரெத் × h தானே. ஸோ கியூபாய்டோட லென்த்து பிரெத்தோட ஹைட்டோட வேல்யூ எழுதணும். 50, 44, 21/100 மூணுமே இங்கே எழுதியிருக்கோம். இங்கே எழுதியிருக்கோம்னா பார்த்துக்கோங்க, கரெக்டாக எழுதியிருக்கோமா. 50, 44, 21/100 ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்து ஹைட் இந்த வேல்யூஸை தான் நம்ம எழுதியிருக்கோம். புரிஞ்சிருச்சாப்பா இந்த ஸ்டெப்பு? சரி, புரியுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் டவுட்டு கேளுங்க. இப்போ வந்து இதை வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது, இந்த 2 0வோட கேன்சல் பண்ணுறோம். இங்கே 1 0 இருக்குது, மிச்சம் 1 0 இருக்கும். இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் பண்ணுறோம். அப்புறம் கீழே வந்து எழுதுகிறோம், இங்கேயும் 0 இருக்கிறத முதல்ல கேன்சல் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லாமே இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் கடைசியாக வந்து T = 2ன்னு ஆன்சர் வரும். ஸோ அந்த 2ங்கிறது என்னது, டைம். ஸோ டைம் டேக்கன் டு ஃபுல் த வாட்டர் அட் எ ஹைட் ஆஃப் டேங்க் 21 சென்டிமீட்டர் = 2 hours. இந்த மாதிரி எடுத்து எழுதிடுங்கப்பா. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப லேட் ஆகும் தான். நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிவிட்டு
இப்போ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். நீங்கள் நல்லா சால்வ் பண்ணுங்கள். இது ஈஸியாக கவனமாக சால்வ் பண்ணுங்கள், பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.